மிகப்பெரிய அதிர்ச்சியை முத்து சிந்தாமணிக்கு கொடுக்குறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா சிந்தாமணி பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முத்துவோட ஃப்ரெண்டு கேரளாக்கு இந்த மாதிரி ஒரு சவாரியாக போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணியோட கணவர், அதாவது ரேகாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்கள இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வச்சு அவர் பார்த்துருப்பாரு. அதாவது முத்துவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவரை தெரியும் போல, ஆனால் ரேகாவோட அப்பாவுக்கு இந்த மாதிரி இது முத்துவோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அங்கே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சும்மா அந்த ஹோட்டலில் வச்சு இந்த மாதிரி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த மாதிரி விதவிதமாக சாப்பிட்றது அப்படின்ட்டு வேற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. முத்து ஆல்ரெடி இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரேகாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்க இருக்கும், நிஜமாவே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த முத்தோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க ஆடிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து இந்த மாதிரி முத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இங்க இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இவரை பார்த்தா உடம்பு சரியில்லாத ஆள் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிந்தாமணியை தேடி வராங்க. சிந்தாமணியை தேடி வந்து இந்த மாதிரி ரேகாவோட அப்பா இப்போ எங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா எங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி கேரளா வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் முத்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் போயிருக்காரு, இல்லை சும்மா சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவே அதுக்கு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அதை ஏன்டா வாண்ட சொல்லணும், நீ என்னடா இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா, ஆமாடா அவர் சும்மா தான் போயிருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்லை, நல்லா தான் இருக்காரு, இப்போ என்னங்கிற இந்த ரேக்காட்ட போய் சொல்ல போறியா, எப்படி சொல்லுவா அவ, இதெல்லாம் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது முத்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ப மாட்டேன், அந்த மாதிரி இந்த வீடியோ காட்டினா நம்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறாங்க. அதை பார்த்த சிந்தாமணியும் அடங்கொய்யால இது என்னடா புதுவித ஆப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.